ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய பாதையற்ற பாதை, த பாத்லெஸ் பாத் என்ற நூலிலிருந்து பதிவை காண்போம். சுவாமி ராமதாஸ் அவர்கள் எழுதிய கட்டுரைகள் மற்றும் உரையாடல்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உபதேச மொழிகளின் தொகுப்பே பாதையற்ற பாதையாகும். இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: மனித வாழ்வின் இலக்கு. ஆயுள் குறுகியது. கடவுள் சிந்தனையில் அதிகபட்ச நாட்களை செலவிடு. கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் உன்னை உன் வாழ்வின் இறுதி நிலைக்கு கொண்டு செல்கிறது. அப்போது நீ எதை உன்னுடையது என்று கட்டி அணைத்து கொண்டிருந்தாயோ அவை அனைத்தையும் விட்டுவிடு. இவ்வுலகிலிருந்து புறப்பட வேண்டும். இறை சிந்தனையில் வாழும் வாழ்க்கையே உண்மையான ஆனந்தத்தையும் அமைதியையும் வழங்கும் வாழ்க்கையாகும். இல்லாவிடில் அது நீண்ட துக்கம் நிறைந்த சங்கிலி பிணைப்பாக இருந்து உன்னை மரணத்தின் பயங்கரமான வாயிலுக்கு இழுத்துச் சென்றுவிடும். மனித வாழ்வு நித்திய பேரானந்தத்தை அனுபவிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது. மாறாக மனிதன் அவ்வாழ்க்கையை கவலைகளினாலும் பதட்டத்தினாலும் சந்தேகங்களினாலும் அளவில்லாமல் நிரப்பிடும்போது கடவுள் மனிதனுக்கு நன்கொடையாக அளித்த அரிய மற்றும் விலைமதிப்பற்ற பரிசை வீணாக்குகிறான் என்றுதான் கொள்ள வேண்டும். மனிதனின் மகத்துவம் இவைகளில் இல்லை. வாடிப்போகும் வெற்றி வாகைகளில் இல்லை. ஈட்டப்பட்ட செல்வங்களில் இல்லை. உல்லாச களியாட்டங்களில் இல்லை. மனிதன் மனிதனை விட நிலையான பெரும் புகழுக்கும் இறப்பற்ற பேரின்ப நிலைக்கும் அழிவற்ற வாழ்வு மற்றும் ஆனந்தத்திற்கும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். மனித வாழ்வின் குறிக்கோள் அவனுள் உறையும் இறைவனின் ஆனந்தத்தையும் அமைதியையும் உணர்வதே ஆகும். மனிதனின் மகிழ்ச்சிக்கான வேட்கை அந்த நிலையான ஆனந்தத்தின் ஊற்று தன்னுள் இருப்பதை உணர்ந்தால் மட்டுமே முடிவடையும். மனித வாழ்வு இறைவன் அளித்த மிகச்சிறந்த பரிசாகும். அதனை மனித கருத்துக்கள் எண்ணங்கள் யாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு உயர்த்து. அதை வரையறுக்குட்பட்ட சிக்கல்களிலிருந்து விடுதலை செய்து மாறுதலுக்குட்பட்ட வாழ்க்கையிலிருந்து மேலான உயர்நிலைக்கு உயர்த்து. அதனால் வாழ்க்கை எப்போதும் சுதந்திரமான பேரின்ப நிலையில் உள்ள பேருண்மை நிலை என்பதை அதுவாகவே தெரிந்து கொள்ளட்டும். ஆன்மாவின் உயர்நிலை பயணமானது எப்பொழுதும் எல்லோருள்ளும் எல்லோர் மூலமும் சம அளவு கருணையும் அன்பும் மிகுந்த இறைவனுடன் முழுமையாக ஒத்திசைவு கொள்வதே ஆகும். வாழ்க்கை எனும் நதி பல தடைகளையும் சூழல்களையும் கடந்து பரந்து விரிந்த அளவிட முடியாத கடவுள் என்னும் கடலை சென்றடைய போராடுகிறது. அழிவற்ற மற்றும் எல்லையற்ற பேரானந்தம் என்ற நீருடன் கலக்கும் வரை அதற்கு ஓய்வு, சுதந்திரம், அமைதி என்கிற எதுவும் தெரியாது. அடுத்த தலைப்பு: உண்மையை நோக்கி திரும்பு. இந்த நிலையற்ற மறைகின்ற வாழ்க்கையில் காணப்படும் அனைத்து பொருட்களும் மாற்றத்திற்கும் அழிவிற்கும் உட்பட்டவை. நாம் யாருடன் நித்தியமாக இணைக்கப்பட்டுள்ளோமோ அந்த இறைவனே உண்மையானவர். உன்னுள் உறையும் இறைவனுடன் நீ ஒத்திசைவுடன் இருந்தால் வாழ்க்கையின் வெளிச்சூழலில் சுதந்திரத்தையும் அமைதியையும் தேட வேண்டியதில்லை. ஏனெனில் உண்மையான சுதந்திரம் என்பது மனதில் மட்டும்தான் உள்ளது. வாழ்க்கையில் நீ படும் அடியும் உதையும் உன்னை இறைவனின் பக்கம் மேலும் மேலும் திரும்பச் செய்து உன்மேல் விழும் அனைத்துவித வெளி உலக தாக்குதல்களிலிருந்து பாதிக்கப்படாதவாறு இருக்கச் செய்கிறது. இறை நாமத்தை உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பற்றிக்கொள். நீ அலுவலகத்திலோ சமையல் அறையிலோ குளியல் அறையிலோ அல்லது சாலையில் இருந்தாலோ எல்லா நேரங்களிலும் இறை நாமத்தை இடைவிடாது உச்சரி. இதில்தான் நீ தப்பிக்கும் வழி உள்ளது. இந்த உண்மையை தீர்மானமாக அறிந்து
அவனுடைய நாமாவை அடைக்கலம் அடை. இறைவன் ஒரு உயிரோட்டமான மெய்ப்பொருள். மனிதன் வழக்கமாக நிலையற்ற தற்காலிக விருப்பங்கள் மற்றும் பொருட்களிடம் காட்டும் ஈடுபாட்டை விட இறைவன் மிக மிக உண்மையானவர். மனிதனின் உலகியல் ஏக்கங்கள் அவனை இறைவனின் உண்மையான இருப்பு நிலையை ஞாபகப்படுத்துவதிலிருந்து மறைத்து விடுகிறது. மனிதன் புலனுகர் இன்பங்களில் ஆழமாக சிக்கி இருப்பதால் உயர்ந்த ஆனந்த நிலையையும் அமைதியையும் பெறும் அனுபவத்தில் குருடாகி விடுகிறான். ஆதலால் பிரியமான ஆத்மாக்களே, உங்களது இருப்பை நீங்கள் கடவுளுடன் இணைத்து கொள்ளாதவரை உங்கள் வாழ்க்கை பயனற்றதாகிவிடுகிறது. வாழ்க்கை தற்காலிகமானது. அதில் பெறும் இன்பங்கள் நிலையற்றது மற்றும் விரைவில் மறையக்கூடியது. இத்தகைய நிழல்களை பின்பற்றினால் நீ இருளை நோக்கிச் செல்வாய். இதனால் நீ உன்னுடைய நிஜ சொரூபமாகிய அந்த பேரின்ப நிலையை அறிய முடியாதவனாகின்றாய். மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் புற நிலைகளிலும் பொருட்களிலும் தேடுவதால் துயரம் அடைகிறான். ஏனெனில் புலன்நுகர் பொருட்கள் மனித மனம் இயங்கக்கூடிய அந்த பரிபூரண நிலையை கொடுப்பதற்கு ஆற்றலற்றவை. உங்களது மகிழ்ச்சி அல்லது துக்கம் உங்கள் மனதின் நிலையை சார்ந்ததே அன்றி புற சூழல்களையோ அல்லது சூழ்நிலைகளையோ சார்ந்தது அல்ல. மனம் உடைமைகளுக்காகவும் இன்பத்திற்காகவும் ஏங்கி ஆசைகளால் தூண்டப்பட்டு ஒவ்வொரு பொருளாக தாவும்போது அது அமைதியற்ற நிலையை அடைகிறது. இதுவே துயரமாகும். இப்பொருட்களை அடைந்த பின்பு அவைகளை கட்டி காக்க வேண்டிய கவலையும் பொறுப்பும் ஏற்படுகிறது. பின்பு அப்பொருட்களை இழக்கும்போது துயரமும் வலியும் பின்தொடர்கிறது. இங்கே நீ பெறும் சிறிதளவு மகிழ்ச்சி அடர்ந்த பெரும் இருளில் மறைந்து ஒளிரும் சிறு ஒளிக்கீற்று போன்றதே. சட்டென ஒரு நொடியில் அணைந்து உன்னை பெரும் துக்கத்தில் ஆழ்த்துவதற்காகவே அம்மகிழ்ச்சி தோன்றுகிறது. இதை அறிவாயாக. நீ எந்த பொருளுக்காக ஏங்குகிறாயோ அது தானே அழியக்கூடியதும் நிலையற்றதாகவும் இருக்கிறது. அவ்வாறெனில் நிரந்தரமான அமைதியை அவ்வித பொருட்களிடமிருந்து பெறுவது எவ்வாறு சாத்தியப்படும்? எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையற்ற உருவங்கள், பொருட்கள் ஆகியவற்றுக்கிடையே மனம் சுற்றித் திரியும் போது அது துயரத்தையும் வலியையும் தவிர வேறு எது ஒன்றையும் அனுபவிப்பதில்லை. ஆகையால் இக்கணமே உன்னுடைய பார்வையை உள்முகமாக திருப்பி இறைவன் அமரும் பேரானந்தமும் அமைதியும் கொண்ட இருக்கையின் மீது உன் கவனத்தை செலுத்து. எந்த ஒரு இதயத்தில் ஆசை அலைகள் எழவில்லையோ அந்த இதயத்தில்தான் அமைதி குடிகொள்ளும். இதயத்தின் உண்மையான ஆன்மீக ஆர்வம் என்பது எல்லா ஆசைகளையும் அதன் மூலம் ஏற்படும் அதிருப்தி, துக்கம், கொந்தளிப்பு இவைகள் எல்லாவற்றையும் அடக்கிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி, அமைதி, அமைதி. இதுவே இதயத்தின் ஏக்கக் கதறல். எதையும் வேண்டாத அமைதி, சுயமாய் விளங்கக்கூடிய அமைதி, பிறப்பு இறப்பற்ற அமைதி. இந்த நித்திய அமைதியே உன் உண்மை நிலை. இது அடைய வேண்டிய நிலை அல்ல, மாறாக உணர வேண்டிய ஒன்று. ஏனெனில் நீயே என்றும் அதுவாக இருக்கிறாய். நிலையற்ற குறுகிய கால மகிழ்ச்சியை அளிக்கும் உலகப் பொருட்கள் சாந்தியை அளிக்க வல்லதல்ல. உன்னிடம் அமைதி குடிகொண்டிருக்குமானால் உன் மனதை அழிவற்ற மாறுபாடற்ற உண்மை நிலைக்கு திருப்பு. நிலையான தியானம் மற்றும் இறை சிந்தனை மூலம் உன் எண்ணங்களை அந்த பரம்பொருளுடன் சங்கமித்து இறுதியில் அதனை அந்த தெய்வீக இருப்பிற்கு மேம்படுத்தி அதன் மூலம் எந்த மாற்றமும் இல்லாத அந்த அமைதி நிலையை அடைய நாட்டம் கொள். நாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தாலும், நாம் விரும்பியதையெல்லாம் இவ்வுலகின் மூலம் பெற்றாலும், உலகப் பொருட்களின் மீதுள்ள நம் மோகப்பசி அழியாதவரை நாம் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மனதிலும் அறிவிலும் உறையும் எல்லா ஆசைகளையும் துறந்துவிடு. ஆன்மாவின் பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக நீ ஓர் அறையில் வாழ்ந்தாலும் அல்லது அதற்காக நிர்வாணமாக சுற்றித் திரியும் பிச்சைக்காரனாக மாறினாலும் பரவாயில்லை. இத்துடன் இந்த வார சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.